அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. இந்த தருணத்தில் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியாக ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெறுவது நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் பின்னோக்கி 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இந்த தருணம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க கூடிய வகையில் அவர் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது நேரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே வக்ரகதியில் வலம் வருவது சற்று சாதகமற்ற சூழலையும், எதிர்பாராத தடையையும், மந்தமான பணி சூழலையும் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான மாறுதலையும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ர நிவர்த்தி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடி ஆகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட செவ்வாயின் வக்ர நிவர்த்தி பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான தடைதாமதம் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அது மட்டுமல்லாது உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்வதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மன நிம்மதி இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விளக்க முடியும். சக்திக்கு மீறிய
செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருப்திகரமான சூழலை நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது. இந்த தருணத்துல நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் நிதி சார்ந்த பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக செவ்வாயின் வக்ர நிவர்த்தி காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வலும். கவலை அளித்து வந்த பல்வேறு வகையான மூல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். சந்தை நிலவரமும் சாதகமாக அமைவதோடு மூலப்பொருட்களின் விலையும் நீங்கள் நினைத்தபடியே சாதகமான சூழலை ஏற்படுத்தும். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது முன்பணமின்றி சரக்குகளை அனுப்பி சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான படைப்புகளில் நல்ல பிரம்மாண்டங்களை மேற்கொள்வதோடு கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் முன்மேலும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக இருந்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். சாதுரியமாகவும் பொறுமையாகவும் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுகிறது. உயர்கல்வி சார்ந்த பணிகளும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் தடையில்லாமல் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக பல பணிகளை திறன்படவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கலாம். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி உண்டு. விற்கக்கூடிய முயற்சியிலும் சாதகமாக அமையும். ஆடு மாடு வளர்ப்பிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்து வந்த நிலவி வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும்.